இப்போ நாம் ஒரு சேனலில் என்ன சொன்னேன்னா, ராகுல் காந்தி செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலைங்கிறது தான் அவர் மேலே நான் வச்ச குற்றச்சாட்டு. அவர் என்னதான் செய்ய முடியும்? ஓட்டு திருடுறாங்கங்கிறத நானே சொல்லிட்டேன். நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை. எங்களை போன்ற பொதுமக்களே சொன்னோம், நீங்களே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லும் போது எனக்கு பயமாக இருந்தது. என்னடா அது இவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு, இவர் மேலே கேஸ் கீஸை போடுவாங்களா? ஒரு கேஸ் என் மேலே வரல. ஏன்னா அது நான் சொன்னது உண்மை. எப்படி சொன்னேன்னாக்கா, வானதி சீனிவாசன் கமல் எடுத்து நிற்கிறாரு, அது கோயம்புத்தூரில் 4:15 மணி வரையிலும் கமல் 10,000 வாக்குகள் லீடிங்கில் இருக்கார். 5 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அது எப்படி அது கூட 10,000 ஓட்டு கலந்து போய் 10,000 ஓட்டு ஜாத்தி எப்படி வந்தது? 20,000 ஓட்டு எப்படி மாற்ற முடிஞ்சது? அந்த கேள்வி வரும்போது தான் கமல் அதுக்கு போராடாமே வெளிப்பிட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கே இருந்தோ ஒரு உத்தரவு வந்தது, உடனே தேர்தல் ஆணையம் முடிவுகளை மாற்றி கொடுத்துருச்சு. அதை தான் நான் சொன்னேன். நாம் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், தேர்தல் ஆணையம் முடிவு யாருக்கு சொல்லுதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அது இன்றைக்கி ப்ரூவ் ஆகி போச்சு.